நேசமுடன் ஈசு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்தது மென்னாடே, அதன் முந்தையராயர் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மென்னாடே, அவர் சிந்தையலாயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்தது மென்னாடே, அதை வந்தனை கூறி வாயில் எழுத்தின் வாயில வாழ்த்தேனோ இல்லை வந்தே மாதரம் என்று முழங்கினோ என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளை முத்தாய்ப்பாய் கொண்டு நண்பர்களே, இவங்க 4 பேரை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சக்கரமா இருக்கு. ஏன்னா ஒரு கொண்டாட்டமாக ஒரு விழாவை வச்சு கொண்டாட்டமாக கூப்பிட்டு கொண்டாட்டமாக பேசுங்கன்னா அதைய திண்டாட்டம்னு பேசியிருக்காங்க. சரி, ரைட்டு. அதாவது இந்த விழாவை முதல்ல ஏற்பாடு செய்தப்போ நடுவர் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் வந்த உடனே அந்த உபசரிப்பதும் சரி, உள்ள வந்து மொறுமொறுன்னு மிச்சரு தித்திப்பான லட்டு காபி கொடுத்தது மட்டும் அல்ல, அதுதான் பழையூர் இளைஞர்களோட சிறப்பு. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை இன்றும் கட்டி கற்றுக் கொண்டிருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் என் பழையூர் மக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேங்க. இப்போ இங்கெல்லாம் நிறைய பேர் டிவியில் பேசினவங்க தான். என் பக்கத்தில் இருந்த மேடம் சொன்னாங்க, மேடை நீங்கள் கீழே இருக்கிறனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கீழே இருக்கிறவங்களுக்கு, ஆனால் மேலே இருந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். டிவியில் பேச போனால் மட்டும்தான் அந்த டேபிளில் ஒரு நோட்டீஸு, எழுதுறதுக்கான ஒரு பேனா, அதுக்கு ஒரு பேப்பரு, வாட்டர் பாட்டில், இதெல்லாம் ஒரு ராஜ் டிவி சன் டிவி மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போனால் மட்டும்தாங்க வைப்பாங்க. அருமை அருமை. நம்ம பழையூர் இளைஞர்கள் வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்க பாருங்க. நாங்கள் எத்தனையோ பட்டிமன்றங்களுக்கு இந்த அணி, இது நாங்கள் ஒரு அணி தான், நாங்கள் போயிருக்கோம். கத்தி பேசுறது தண்ணி தர மாட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்து சிறப்பு செய்யறதில்லை. அந்த உபசரிப்பை தெரிந்து கொண்டது என் மாணவ செல்வங்கள். அவர்களை நான் தலைவணங்கி மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் பதிவு பண்ணணும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண என்னுடைய மாணவ செல்வங்கள் இருக்கிறாங்களே, இவங்க நினைச்சிருந்தா ஒரு கார் எடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்தில் அவங்க சம்சாரம், அவங்க குழந்தைங்க, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க மாமனாரை மட்டும் கூட்டிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய மாணவ செல்வங்களின் நோக்கம் அது அல்ல. என் மக்கள், என் ஊரு, என் குழந்தைங்க, என் மாணவர்கள், என் பிள்ளைகள், என்னுடைய பெரியவங்க, எங்க ஊர் பெரியவங்க அப்படின்னு இந்த பெரியவங்க இந்த ஊரு சந்தோஷப்படுத்துறாங்களே, அங்கதாங்க கடவுளே இருக்காரு. கடவுள் நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம். கடவுளுங்கிறவர் ஒரு மனிதனுக்கு மனிதனே உதவலின்னா அவன் எப்படிங்க சாமிக்கு வந்து ஒழுங்கா வணங்க முடியும், வேண்ட முடியும்? அதுல பக்தி இருக்காது, உண்மை இருக்காது. எங்க மனிதனை சக மனிதனா முதல்ல மதிக்கிறாங்களோ, நேசிக்கிறாங்களோ, உதவுறாங்களோ, அங்கதான் தெய்வம் இருப்பார். அதனால என் மாணவ செல்வங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு சமமாக, இறைப்படைக்கு சமமா இருக்கிறாங்க. அதனால என் மாணவ செல்வங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த ஊர்ல எத்தனையோ ஊர்களை இன்னைக்கு இருக்குது, எல்லா ஊர்லயும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கல. இந்த ஊரில் 22 வருடங்களாக இந்த ஒரே பள்ளியில் பணியாற்றுவதற்காக அவ்வளவு பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த ஊர் அவ்வளவு வளமையானது, அவ்வளவு செழுமையானது, அவ்வளவு உண்மையானது, அவ்வளவு நேர்மையானது. முதல்ல ஒரு வணக்கத்தை முதல்ல சொல்லலாம்னு நினைந்தேன். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் எதுன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துற சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய என் மக்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, மக்களை நேசிக்கின்ற எம் மாணவர்களுக்கு வணக்கம். உச்சியில வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். உட்கார்ந்து ரசிக்கும் எங்க மக்களுக்கு வணக்கம். பரம்பர பாட்டு தந்த பறைக்கும் தான் வணக்கம். எங்கிட்ட படிச்ச மாணவ செல்வங்களே உங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். புத்தம் புது பாட்டெடுத்தேன் தாண்டவ கோணே, எண்ணத்தில கிடிக்கும் தாண்டவ கோணே. புத்தம் புது பாட்டெடுத்தேன் தாண்டவ கோணே, என் ரத்தம் எல்லாம் பிடிக்கும் தாண்டவ கோணே. பாட்டு என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோணே,
என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணே, பாட்டு எதும் ஜன்னல் வழி தாண்டவ கோணே, அது பழையூரில் தெரியுதடா தாண்டவ கோணே. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ தேடுறாங்க, எங்கேயும் தேட வேண்டியதில்லை. சந்தோஷம்ங்கிறது முதல்ல மனசுக்குள்ள இருக்கு. ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு கண்ணாடியே ஒரு கல்லு கொண்டு எரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது என் எதிரணி நண்பர் பேசின பேச்சு. அதாவது சிவகாசியில பட்டாசு வெடிச்சு காசை கரியாக்குறது தான் அவர்களுக்கு தெரிஞ்சது. ஒரு மாவட்டமே ஒரு வருடம் முழுவதும் அந்த மருந்துல உடம்பு முழுசும் பூசிக்கிட்டு அவங்க பாடுபடுறாங்களே, அந்த ஒட்டுமொத்த ஒரு வருட உழைப்பு நம்ம வாங்குற பட்டாசுல தான் அந்த குடும்பங்களே அங்க பொழைக்குது. நம்ம பட்டாசை வாங்கலைன்னா அந்த குடும்பங்களுக்கு வேற வழியே இல்லை. அந்த மாவட்டத்துக்கே குடிசை தொழில் மாதிரி செய்யறது பட்டாசு தான். விருதுநகர் மாவட்டம் முழுசும் அந்த பட்டாசு தொழிலை தான் நம்பி இருக்கு. பட்டாசுகள் தீப்பெட்டி ஒரு விதத்தில் ஆபத்து தான் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்பி ஒரு கூட்டமே இருக்கு, ஒரு மாவட்டமே இருக்குதுங்கும் பொழுது அதை நம்ம ஏத்துக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு கட்டுரை என்ன சொன்னதுன்னா, சந்தோஷம் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். ஒருத்தர் நீங்களே சந்தோஷமா இல்லைன்னா உங்களால மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. உங்க எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட நீங்க பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட வெறும் கிளுகிழப்பி ஆட்டினா போதும், சிரிக்குது இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட வெறும் கிளுகிழப்பி ஆட்டினாலே சிரிக்குது. ஆனா நம்ம வளர்ந்துடுறோம், நம்ம மூளை வளர்ந்துடுறது, அறிவு வளர்ந்துடுது. அதனால நம்மளால ஒரு சாதாரண விஷயத்தை கூட சந்தோஷமாவே பார்க்க முடியறது இல்லை. எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கறோம்னா அறிவுபூர்வமா, நம்ம பெரிய அறிவாளிங்கிற மாதிரி அறிவுபூர்வமாவே பார்க்கிறோம். அறிவுபூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அதுல சந்தோஷம் இருக்காது. நீங்க வந்து ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏன் சித்தர்கள், விவேகானந்தர், தாயுமானவர், பரமஹம்சர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒளிவட்டம் இருந்தது. அதான் அவங்கள பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இருக்கும், அவங்க பக்கத்துல போனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவங்க சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருந்தது. அந்த ஒளிவட்டம் என்னன்னு பாசிட்டிவ் இந்த ஒளிவட்டம். நீங்க நல்லதையே நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லதே 100% நடக்கும்ங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. பிரபஞ்சத்தினோட சக்தியே அதுதான். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, ஆண்டவன் முதல்ல இந்த பூமியை படைச்சப்ப பாத்தீங்கன்னா இந்த பூமியில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் படைச்சாரு. ஆனா எல்லாரும் சந்தோஷமா இல்லை. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு என்னமோ அது மாதிரி தான் இந்த பூமி மாறுது. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாலிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்கள் புயல் மையம் கொண்டார் மழை மண்ணில் வரும், எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. எல்லா தீமைக்குள்ளையும் புயல் வருதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அதனால தான் மழை வருது. காலில் முள்ளு குத்துச்சுன்னு நினைக்கிறீங்க, அதனால தான் நம்ம செருப்பு போடுறோம். அதே மாதிரி ஆதியிலாண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையை போலவே இந்த பூமி அமையலையே. நன்மை என்பது தீமை என்றும் நாளுவர்கள் சொல்லுவது நம்மளுடைய குறை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க எண்ணும் எண்ணத்தில் தான் உங்களது வாழ்க்கை எப்போதும் இருக்கிறது. ஒரு நாளா யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை, ஒரு தாய், ஒரு பெண் கருவுற்றுக்கிறான், சந்தோஷப்படுறோம். குழந்தை பிறகுது, சந்தோஷப்படுறோம். அந்த குழந்தை தவழுது, சந்தோஷப்படுறோம். முதல் அடி எடுத்து வச்சு அப்படியே ஆடிட்டு வருது, சந்தோஷப்படுறோம். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம், சந்தோஷப்படுறோம். அந்த குழந்தைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜுக்கு போகும், ஸ்கூலுக்கு ஹைஸ்கூல் போகுது, சந்தோஷப்படுறோம். காலேஜ் போகுது, சந்தோஷப்படுறோம். டிகிரி வாங்குது, சந்தோஷப்படுறோம். கல்யாணம் பண்றாங்க, சந்தோஷப்படுறோம். திருப்பி அந்த குழந்தை கருவுடுறா, சந்தோஷப்படுறோம். சந்தோஷம் என்கிறது உங்க வாழ்க்கையில் எழுதப்படாத ஒரு சந்தோஷம் தான். எப்போதும் சந்தோஷம் சந்தோஷம் தான், கொண்டாட்டமாக தான் அது இருக்கு. ஆனா அந்த கொண்டாட்டத்தை திண்டாட்டமாக மாற்றி பார்ப்பது ஒரு கண்ணாடி போட்டு பார்க்கிற மாதிரி. அவங்க ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கறாங்க, கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே கருப்பாகவே தெரியும். மஞ்சக்கா மழை வந்தவனுக்கு மஞ்சளா தெரியுது மாதிரி அவங்களுக்கு மஞ்ச கண்ணாடி போட்டு பார்க்கறாங்க, மஞ்சளா தெரியுது. நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக இருங்கள். இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். சொல்லுங்க.
அதாவது இன்னைக்கு நிறைய பேர் எதிரணிக்காரங்க பேசுற மாதிரி சந்தோஷம்ங்கிறது இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். உலகத்துல எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஏன்னா every man satisfied yet to be born. இந்த உலகத்துல எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு மனுஷன் பிறக்கவும் மாட்டான். ஏன்னா இந்த விழாவை கூட நடத்தும் போது அந்த இளைஞர்களுக்கு தெரியும் எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, எத்தனையோ சிரமப்படுவாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேரை பார்த்துட்டு வருவீங்க. உங்களை யாரெல்லாம் பின்னுக்கு இழுக்கிறாங்களோ, யாரெல்லாம் முடியாது, ஆகாது, நடக்காதுன்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கி தூரமா வீசுங்க. அவங்கள தூக்கி தூரமா வீசுங்க. எதெல்லாம் நடக்கும், சிறக்கும், இதெல்லாம் முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஒரு சித்த மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதாவது every man satisfied yet to be born சொன்னனே, எல்லாரையும் திருப்தி பண்ணக்கூடிய ஒரு மனிதன் பிறக்கவில்லை, பிறக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு திருவிழாக்களுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் தான். கன்னியாகுமரியில நின்றுட்டு இப்படி திரும்பி நின்று, கன்னியாகுமரியில வந்து ஆப்போசிட்ல திரும்பி நின்றுட்டு இப்படி மேற்கு பக்கமா திரும்பி நின்றுட்டு இந்தியாவினுடைய கடைசியில நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து திண்டாட்டம்ங்கிற மாதிரி. அந்த கடைசின்னு சொல்றீங்க, அதுவே இப்படி திரும்பி நின்றுட்டு இந்தியாவுல முதல்ல நான் தான் நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் அது. ஒரே இடம் தான். எங்க நிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, உங்க மனசுல உங்க மைண்ட்ல என்ன இருக்குதுங்கிறது தான் முக்கியம். எப்போதுமே சந்தோஷத்தை நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நொடியும்